Hi friends, இது என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான வெரைட்டி ரைஸ் அதுக்கு கூட சூப்பரான 4 விதமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் கடுகு சேர்த்து நான் பேபி பொட்டேட்டோ தான் சேர்த்திருக்கேன். லைட்டா உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். வெந்து காய் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டா மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. அப்பதான் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வந்து எண்ணெய் அதிகமா ஊத்துற மாதிரி இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது இன்னுமே நல்லா சுருண்டு வரட்டும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் கூட கொஞ்சம் வெந்து வந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. இது கூட வந்து வேகிறப்ப காரம் எல்லாமே சூப்பரா உள்ள இறங்கிடும். ரொம்பவே சிம்பிளா ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்க பெரிய உருளைக்கிழங்குமே நல்லா பொடி பொடியா கட் பண்ணி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க சூப்பரா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷான சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட் சாப்பாடு தான் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, இது கூட பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா இது வணங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை தழை, வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளா இந்த கேரட் சாப்பாடு செய்யலாம். எங்க வீட்டு குட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். வெங்காயம் லைட்டா வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா பச்சை வாசம் லைட்டா போகட்டும். நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். கேரட்டோட பச்சை வாசங்கள் போனா போதும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து வணக்கி விடுறப்ப சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து வணங்கிடும். பாருங்க சூப்பரா வணங்கிட்டு இருக்கு. இதோட பச்சை வாசங்கள் எல்லாம் போய் நல்லா சுருண்டு வெந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. பாருங்க சூப்பரா கேரட் நம்ம போட்டதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்துருச்சு. காவாசி வந்து நல்லா வெந்து சுருடாயிருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து வேக வச்ச சாப்பாடு, இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி வணக்கி தாளிக்கிறீங்க அப்படின்னாலும் சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறமா அது ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு கலக்கிறப்ப நல்லா பொழு பொழுன்னு வரும். சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. சூப்பரா கேரட் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவியும் மீல் மேக்கர் ஃப்ரையும், அது கூட வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் தான். இந்த மீல் மேக்கர் ஃப்ரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில மீல் மேக்கர் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மீல் மேக்கர் போட்டுக்கலாம். மீல் மேக்கர் வந்து நல்லா சுடுதண்ணில வந்து இதாகட்டும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து சுடுதண்ணில இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியை பொழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு நீங்க வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லா ரைஸ்க்குமே கடலைப்பருப்பு வந்து கண்டிப்பா ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா வரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட மஞ்சத்தூள், கறி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ ஏதாவது வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாய் தூள் போட்டு செய்யறோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வராது. கறி மசாலோ இல்ல மட்டன் மசாலோ இந்த மாதிரி ஏதாவது போட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது கூட ஒரு தக்காளி நல்லா ஆட் பண்ணி தக்காளி நல்லா வணங்க வச்சுக்கோங்க. தக்காளி வணங்குறதுக்கு கண்டிப்பா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி சூப்பரா வெந்து வணங்கி வரட்டும். பாருங்க தக்காளி வந்து சூப்பரா வெந்து வணங்கிருச்சு. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்து இன்னொரு குண்டால மாத்தி வச்சிருங்க. தண்ணியோடவே விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லா நல்லா கை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க.
இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். சூப்பராக மீல் மேக்கர் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. மீல் மேக்கர் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தக்காளி சாப்பாடு, அரிசியும் பருப்பு சாதம் இதுக்கெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ரெடி செஞ்சு பாருங்கள். சூப்பராக மீல் மேக்கர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். தக்காளி சாதம் இது வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஏன்னா அதோட காரம் எல்லாம் நல்லா உள்ள இறங்கட்டும். ஏன்னா நம்ம வந்து உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம் சுடுதண்ணியில் போடுறப்ப. அப்படிங்கிறப்ப நல்லா காரம் எல்லாம் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 1 பார்ட் ரைஸ் தக்காளி சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லா இதானதுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது ஏதோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதாகிருச்சு. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியுமே ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். தோல் தனியாக சதை தனியாக வர அளவுக்கு நல்லா தக்காளி வந்து வணக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பாடு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்குல தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சாப்பாடு அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கம்மியாகவே ஊற்றுங்க. 1/4 அரைவாசிங்கிறது கம்மியாகவே ஊற்றுங்க. எனக்கு தக்காளிலேருந்து தண்ணி வரும் அப்படிங்கிறனால இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாப்பாடு உள்ள போட்டு மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தலை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில். நீங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக தக்காளி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துடும். பாருங்க சூப்பராக விசில் வந்துருச்சு. அந்த விசில் வரப்பே சாப்பாடோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துடும். சூப்பராக தக்காளி சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா குழஞ்சு போயிடும். தண்ணி நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். சூப்பராக பொழு பொழுன்னு வந்துருச்சு. சூப்பராக தக்காளி சாப்பாட்டுக்கு மீல் மேக்கர் கிரேவி வச்சு லஞ்ச் வந்து முடிச்சிடலாம். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம். டெய்லியும் சாப்பாடு குழம்பும் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பாருங்க. குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு அடுத்து என்ன ரைஸ் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதத்துக்கு கோவக்காய் பொரியல் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உண்மையுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கோவக்காய் ஃப்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி ஃப்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் கை வலிக்கும். கோவக்காவோட ஸ்லைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். ரொம்ப பிளாக்கும் ஆகக்கூடாது, ரொம்ப காய் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இதில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால லைட்டாக காரத்துக்கு மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். வேறு எதுவுமே இதில் நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிடலாம். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான கோவக்காய் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ் நான் வந்து தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருமா ஏதாவது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான சூடான நெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் முந்திரி வந்து கண்டிப்பாக வேணும். முந்திரி நல்லா செவந்து வரட்டும்.
இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் அரிசிக்கு அந்தளவுக்கு காரம் போதும்னு சொல்லிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க கலர் மாறி வர அளவுக்கு. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும், தோல் தனியாக சதை தனியாக வரணும். எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்தால் தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை வாசங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக போகணும், அந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு புதினாவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொஞ்சம் அதிகமாக மல்லித்தலை கொஞ்சம் கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கீங்களோ அதை விட டபுள் மடங்கு, இப்போ நீங்கள் 1 டம்ளர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுக்கணும். தேங்காய் பால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி 2 டைம் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்து கிடைக்கும். தேங்காய் பால் கொஞ்சம் உப்பு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் செய்யணும். இப்போ இந்த அரிசி போட்டாச்சு, இது போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு 3 to 4 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு தேங்காய் பால் சாதம். இது கூட கோவக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்றப்போ உண்மையாலுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து குருமா மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கூட சாப்பிட்லாம். நான் வந்து சிம்பிளாக கோவக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. குட்டீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரம் இல்லாமல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் நம்மளோட 3rd லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ். இது போக வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாமே நான் வந்து நம்ம வீடியோவில் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குருமா வகைகள், சட்னி வகைகள்னு சொல்லி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். 4th வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி சாதம், இதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வாழைக்காய் ஃப்ரைக்கு வாழைக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டியது இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் வாழைக்காய் வெந்தால் போதும். ஒரு 50 to 80% வாழைக்காய் வந்து வெந்தால் போதும். இந்த வாழைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வாழைக்காய் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க வாழைக்காய் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போவே உடஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வாழைக்காய் வந்து வெந்தாலே போதும். இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து இன்னைக்கு ஜேபி சிக்கன் மசாலா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா வந்து சில்லி சிக்கன் மசாலா தான் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிடுறேன். அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உண்மையுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு இது பண்ணி அதை ஒரு தட்டத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் இது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது லைட்டாக வணந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காரம் அப்படியே செம்ம தூக்கலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு கொடுங்க. பெரியவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரை நல்லா காரசாரமாக போட்டு கொடுங்க. குட்டீஸ்க்கு மட்டும் காரம் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து சிக்கன் மசாலா இருந்துச்சு அப்படிங்கிறனால அதையவே போட்டுவிட்டேன். நீங்கள் காலிஃப்ளவர் சில்லி மசாலா கூட போடலாம். ஏதாவது ஒரு சில்லி மசாலா போட்டு ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. நல்லா இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீன் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இதை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு, செகண்ட் ஒரு பேட்ச் போட்டு சூப்பராக அதையுமே திருப்பி போட்டாச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் நான் வந்து பட்டாணி சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் அதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. நாங்கள் காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸில் சாப்பிட்ருக்கோம். இதுக்கு ஒரு 2 குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. எல்லா வீடியோஸ்லையும் இதே தான் போட்டுட்ருக்கோம். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து பெருசாக இருக்குன்னு 4 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 to 12 முந்திரியை உடச்ச முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
முந்திரி லைட்டாக வணங்கி வரட்டும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடட்டும். ரொம்பவே சிம்பிளாக பிரியாணி செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளோ பிரியாணி மசாலாவோ போட போகிறது இல்லை. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கிறப்ப இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே சூப்பராக வணங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லித்தலை சேர்த்து செய்கிறப்ப எல்லா பிரியாணியுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்வே செமையாக இருக்கும். அதே மாதிரி புதினா கொஞ்சம் அதிகமாகவும் மல்லித்தலை கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். பாதிக்கு பாதி ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தலையை. இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோமோ அதுக்கு டபுள் மடங்கில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் இதில் தக்காளி சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக பச்சை பட்டாணி, நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ளே போட்டலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டில் இருக்கிறதா எடுத்திருக்கேன். நைட்டே வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் பட்டாணி வந்து நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு ஒரு 4 விசில் 5 விசில் நம்ம சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுறோமோ அந்த விசில் விட்டால் போதும். அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பட்டாணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டாணி லைட்டாக வேகட்டும். இதுலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டாணி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கில் தண்ணி எடுத்து அதை ஊற்றிடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி ஒரு 4 விசில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே விசில் வந்துடும். ஒரு 4 விசில் விட்டால் போதும். நீங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த விசில் விட்டால் போதும். அதிகமாக விடணுங்கிறது கிடையாது. நான் வந்து சாப்பாட்டுக்கு 4 விசில் எப்போவுமே விட்டுருவேன். பாருங்கள் சூப்பராக சாப்பாடு வந்து வெந்து வந்துருச்சு. எங்கடா பட்டாணி கணந்தன்னு பார்க்குறீங்க. பட்டாணி எல்லாம் அடியிலேருந்து இப்போ தான் மேலே ஃப்ரெஷ்ஷாக வருது. பாருங்கள் சூப்பராக வந்து பட்டாணி சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. வெஜிடபிள் பிரியாணி அதே மாதிரி தான் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்குகள்லாம் எதுவுமே போடாமல் வெறும் பட்டாணி மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை, வாழைக்காய் பஜ்ஜி, தயிர் பஜ்ஜி எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக லஞ்ச் வந்து குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுமே சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் நம்ம சேனல்